जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। தியான மூலம் க்ரூர் மூர்த்தி, பூஜா மூலம் க்ரூர் பதம், மந்திர மூலம் க்ரூர் வாக்கியம், மோக்ஷ மூலம் க்ரூர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகாராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 5. முதியவருக்கு புத்திரபாகியம். மங்கள் வேடாவில் 60 வயது நிரம்பிய ஒரு பெரியவருக்கும் அவரது மனைவிக்கும் 52 வயது. தனக்கு குழந்தை இல்லை என்ற பெரிய குறைவாட்டியது. ஒரு நாள் அந்த அம்மையார் பசப்பா தேலியை சந்தித்து தமது குறையை அவரிடம் சொன்னார். தேலியும் அம்மணியிடம், பிரத்யட்ச தெய்வமான சுவாமி சமர்த்தர் தமக்கு செய்த அருளை கூறி அவர்களுடைய குறை தீரவும் சுவாமிகள் அவசியம் உதவுவார் என்று கூறி அதற்கொரு வழியும் கூறினார். தினமும் சுவாமி சமர்த்தரை தரிசிக்காமல் உணவு உண்பதில்லை என்ற சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளுமாறு அந்த அம்மணியிடம் பசப்பா தேலி சொன்னார். அவ்வாறே மிகவும் பக்தி ஸ்ரத்தையுடன் சுவாமிகள் எங்கே இருந்தாலும் தேடி சென்று தரிசித்த பிறகே உணவு உண்ணும் பழக்கத்தை அம்மணி கொண்டிருந்தார். அவ்வாறு 2 ஆண்டுகள் தொடர்ந்து சுவாமியை பக்தி செய்த அம்மணி மீது குருநாதருக்கு கருணை பிறந்தது. ஒரு நாள் சுவாமியை தரிசிக்க வந்த அம்மணியிடம், அம்மா, எதிரே இருக்கும் அந்த மரத்தின் காம்புகளை எடுத்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டாயானால் உனது குறை நீங்கும் என்று அருளினார். அப்படியே செய்த அந்த அம்மணியும் கருத்தரித்து 1 வருடத்தில் அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். அதனை சுவாமிகளின் பாதங்களில் வைத்து ஆசி பெற்று அந்த தம்பதியினர் மகிழ்ச்சியுடன் சென்றனர். சமர்த்தர் என்றால் எதையும் சாதிக்க வல்லவர் என்பதை இந்த முதிய தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் அளித்த கருணையினாலும் நாம் அறிவோம். குரு கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.